வர சொன்னீங்களா மேடம்? இது சாதாரண விஷயம் இல்ல சார். பார்வதி பண்டிட்டோட பிரஸ்டீஜ் என்ன ஆனாலும் சரி அந்த இடம் என் கைக்கு வரணும். சட்டத்தில் உள்ள எல்லா குறுக்கோளையும் யூஸ் பண்ணுங்க. என்ன செலவானாலும் அந்த இடம் எப்படி எனக்கு கிடைச்சாகணும். அவனை எடுக்க மாதிரி முடிவு பண்ணியா? சட்டத்துல உள்ள குறுக்கு வழியா உபயோகிக்கிறத விளக்கு மாத்த புடிச்சு சுத்தம் பண்ண வேண்டியவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, நான் மட்டும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா என் புருஷன் என்ன கண்ட தொட்டமா வெட்டி வீசி அறிஞ்சிருப்பாரு. ஆமா, ஒன்னாதட்டு தான் உன் புருஷன் உன் கூட இல்லையா? நீ யாருன்னு சொல்லு. நான் தான் உன் கொள்ளு பாட்டி. இந்த வீட்டு சமையல்காரன் எங்க இருக்கா? எஸ் மேடம். ஒழுங்கா நின்று தட்டம் பிடிச்சவன. கோழி பிரியாணி, மட்டன் கைமா, எறா வறுவல், ஆட்டுக்கால் சூப்பு, கௌதாரி குழம்பு இது எல்லாத்தையும் வக்கனையா நாக்குக்கு சுவையா செஞ்சு போடுறா. வயிறு எரியுதுடா பசில. இது யார் வீடு நினைச்சேன்? என்னது? இந்த வீட்டுல 16 கதவு, 32 ஜன்னல், 25 பேடு, 9 ஏசி, 12 மிதியடிங்க, 20 வேலைக்காரங்க, 2 பொம்பளைங்க, ஒரு மாமா, ஒரு செக்யூரிட்டி, 10 நாய்களுக்கு இருக்குது. பயப்படாத, அவ வீட்டுல உள்ளதுதான் சொன்னா. அது பாக்ஸ் பாம். உள்ள போய் எனக்கு தேவையானது எடுத்துட்டு வாரேன். அதுக்குள்ள யாராவது அதை கீழே வச்சு போட்டீங்க வெடிச்சு சேதடுவீங்க. சாக்கிறத சாக்கிறத ஒரு விஷயம் யாரும் புடிங்க. ஹலோ, இந்திரா, இந்திரா, என்னம்மா இதெல்லாம்? மம்மி, நேத்து ஈவினிங் எங்க காலேஜ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ரியலி? அப்படி என்னாச்சு? அதனால இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல கிளம்பி இத உங்கிட்ட காமிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் ஃளைட்ல போயிடலாம்னு வந்தேன். என் செல்லம். மம்மி, எனக்கு போசிக்குது மம்மி. சாப்பிடவா? உட்காருமா, பரிமாறு. டெலிஷியஸ். தேங்க்ஸ் மேடம். சி, என்ன இதெல்லாம்? போங்க இங்க இருந்து. ஏதோ நல்லா இல்ல. இடியட்ஸ். இத பாரு, வேலைக்காரங்களே நாம புகழக்கூடாது. அவங்கள புகழ்ந்தா போனஸ் கேட்பாங்க. அது போகட்டும், பாம்பேல என்ன பாம்புகும்னு சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குமா. இத பாரு, முதல் வேலையை அங்க படிக்கிறத நிறுத்திட்டு இங்க வந்து நம்ம காலேஜ்ல சேர்ந்துக்க. திடீர்னு காலேஜ் சீட் வேணும்னா எப்படி கிடைக்குங்க? என்ன தம்பிஜி, அது நம்ம காலேஜ். என் பொண்ணுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன், காலேஜை மூடிடுவேன். இத பாருமா, உடனே போன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவே. இங்க நான் எம்ஏ ஜாயின் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் மம்மி. என்னது? ஒண்ணும் இல்ல, நான் ஐஏஎஸ் பண்ணலான்னு இருக்கேன். கலெக்டர் ஆகணும் மம்மி. ஷபாஷ், என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு தான் பெருமை. நீங்க சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுங்க, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. தேங்க்யூ மம்மி. பேபி மேம் சாப் கலெக்டர் हो जाएगा. இது இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. டேய், நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸ்டார்ட் ஆயிடு. பழைய இரும்பு சாமான் வாங்குறது கிலோ 10 ரூபாய், கிலோ 5 ரூபாய், கிலோ 2 ரூபாய் 50 காசு. ஏண்டா என் மோட்டார் சைக்கிள் கிலோ கணக்குல வாங்க பாக்கறடா, துப்பு கட்டவனே. அப்ப அரை கிலோ கணக்குல கொடுங்க. அது இல்லைங்க பிரின்சிபால் சார், இந்த வண்டியை நீங்க தள்ளின்னு போனதை தவிர இந்த வண்டியை நீங்க ஓட்டின்னு போய் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனாலதான் கிலோ கணக்குல கேட்டேன். வித்துருங்க சார், இல்லன்னா இரும்பு விலை குறைஞ்சிடும். பிரின்சிபல் சார், நீங்க கொஞ்சம் இருங்க. டேய், நீ போட. நீங்க ஒரு ரேட் பேசி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். போறாங்கல்ல. என்ன பேசுற பாத்தியா? பிரின்சிபல் சார், அவங்க கூட ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க உள்ள வாங்க. யாருடி அவன்? நம்ம காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து ஷெட் போட்டுருக்கான். அவன் தான் இந்த காலனிக்கு லீடர். அவனுக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல பெரிய வாரே நடக்குது. ஓஹோ, இவன் தானா அந்த ராஜா? உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம்ங்க. ஏய், இந்த வண்டியை வித்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பன் சீதனமா கொடுத்த வண்டியா இது. அவளை வித்தால ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் விக்க விட மாட்டான். இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டியை உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பேரிச்ச பழம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவிலதான் என் வண்டிக்கு ஒரு விடிவு காலம் வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழாடி அது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போயிருக்கணும்ல வழி. குட் மார்னிங் பிள்ளையாரப்பா.
வந்தீங்களா? எப்படி இருக்கேன்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேஷம்? சாதாரணமா வரலாம்ல. அம்மா, நான் இந்த திருவிழா உற்சவம் எல்லாம் சுத்துறது எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது காலேஜ் கேன்சல், ஹவுஸ் அரெஸ்ட். அதோ பிரின்சிபல் வராரு. சின்ன வேடிக்கை காட்டுட்டா. காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது. விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். வேண்டாம் வேண்டாம். காலேஜ் பிரின்சிபால் என் அவர்களின் பீட லூனா தொலைஞ்சுதே, பீட தொலைஞ்சுதே. யாரு? வணக்கங்க. வணக்கம். 5 ரூபாய் தந்தீங்கன்னா ரங்கராட்டத்துல சுத்துறேன். உனக்கு என்ன பார்த்தா பட்டிக்காட்ட மாதிரி தெரியுதா? பிரின்சிபால். ஓஹோ, பாக்கெட் பாலா? நல்ல வேளை எறும்பு பால்னு சொல்லல. பிரின்சிபால். உங்க வண்டி தானே தொலைஞ்சிருச்சு. ஆமா, தொலைஞ்சிருச்சு. அங்க உங்க பொண்டாட்டி கை கடிச்சிச்சா? நீங்க போட்டு சுட்டுமு தெரிஞ்சு போச்சா? இவ்வளவு பெரிய கம்பெனி உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஜல்தி ஜாயே. என்ன பிரின்சிபல் சார், நீங்க கூட திருவிழாவில காலேஜ் ஸ்டூடெண்டான சுரங்க விட்டுறீங்களா? ராமராமா. ஏய் ஃபிகரே, ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கொடு. நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க. ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே எங்க அக்காஜி ஸ்டைலா இருக்கு. நல்ல வேளை மாமா என்ன பார்க்கல. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. ஏய், எப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏற்றி ஊர்வலமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன. திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சதும் எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது 1000 காலத்து பயிர். அண்ணே, 1000 காலத்து பயிருங்கிறதெல்லாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு. எம்ஏ கார்பரேட்டர் படிச்ச பொண்ணை கிட்டாந்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதானே தப்பு செய்யறடா. என்ன செஞ்சுட்டேன்? நான் படிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிருக்கேன். மறுபடியும் அதே சொல்றிய? படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காத தப்புன்னு சொல்ல வரேன். யார் அது? யாருமா நீ? திருவிழாவில பொம்மை விக்கிறவ. ஏப்பா நீல் சட்ட மைனரு, படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? கேளு. கேக்க கொஞ்சம் இருங்க, சொல்லு. ஏய், சிவப்பு நிற தக்காளி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னாட்டம் படிக்காதவன ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அவளுக்கு தான் பிரச்சனை. அப்படியா குரு? எப்படி சொல்ற? எப்படியா? இப்ப இவ படிச்ச பொண்ணுன்னு வெச்சுக்க, நான் இவளை கட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்க. நாளைக்கு யாராவது இவ கிட்ட ஓ வீட்டுக்காரர் எம்ஏ வா பிஏ வான்னு கேட்டா இவ கண்ணு கலங்கிடும். வீட்டுக்கு வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவா, நானும் ஒரு பக்கம் என் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறேன். அது இல்ல என்ன? இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மனச தானே தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் படுப்பு தடையா இருக்காது. ஐயோப்பா, ஏன் அப்படி இருக்கிறா? கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா. அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான். என்னடா தூங்கிட்டேன். இங்க பாரு மஞ்சத்தனி மயிறு, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறவன் நிச்சயம் அதிர்ஷ்டம் செஞ்சவளாத்தான் இருக்கணும். அவளாட்டம் ஒருத்தி கிடைச்சா கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுறேன். இந்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு புருஷனே இந்த பங்களாவை ஒரு 5 ஸ்டார் ஜெயில் ஆக்குதா 250 கைதிகளை ஹாப்பியா வாழ வைக்கலாம். ஜெயிலு கீழுன்னா உன் பல்ல பேத்துடுவேன். தண்ணிய கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறோட உங்க அத்தை ஜாக்கிரதை. 10 கோடிக்கு ஒரு பைசா குறைஞ்சாலும் முடியாது. இங்க அப்சரஸ் எல்லாம் கூட வருவாங்களா? டேய், உன் அத்தைடா அது. அத்தையா? அக்காஜி. என்ன தம்பிஜி? பாப்பா, யார் இவ? நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி புஜ்ஜி. மார்னிங் தான் அமெரிக்கால இருந்து பிளைன்ல வந்து இறங்கினா. சூப்பர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்ல மார்னிங் ரிலீஸ் ஆயிருப்பேன். ரிலீஸா? அது ஏர்போர்ட் சூப்பரண்ட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கறான். ஆஹா. வர்றப்ப 10 கிலோ தங்கமும் கொண்டு வந்திருக்கான். டேய், சாயங்காலம் அத்தை கிட்ட காட்டுறேன். யார்கிட்ட இருக்கு? அப்படியா? அத்தைக்கு வணக்கம் சொல்றேன். கீழே கீழே. சரி. ஆஹா, என்ன கலர்! இந்த கலருக்கு முன்னாடி தங்கம் கூட டல் அடிக்குது. சீக்கிரம் கழண்டுடு. இந்த நேரம் பார்த்து கட்டிங் பிளேயர் கொண்டு எந்திரிப்பா. ரொம்ப முத்தம் கொடுத்தீங்கன்னா அத்தையோட கால் வீங்கி போயிடும். என்ன இது? வந்த புள்ள இருந்து ஜெயில பத்தியே பேசிட்டு இருக்கா. அது என்னன்னா அக்காஜி, அமெரிக்காவுல நயாகரா நீர்வீழ்ச்சி கிட்ட விக்டோரியா மகாராணியோட ஜெயில் பேலஸ் ஒண்ணு இருக்கான். ஆமா. அத வாங்கணுங்கிறான் இவன். ஓஹோ. அத விக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. நடுவுல ஜப்பான்காரன் வந்து வாங்கிட்டு வரான்னு பயப்படுறான் இவன். பிராப்திஹி பிராப்திஹி நாஸ்திஹி நாஸ்திஹி. சம்பவாபி யுகே யுகே. கொண்டு வேண்டாம். இன்னொரு தடவை ஜெயில்னு சொன்னேன். தம்பிஜி, அக்காஜி, இப்ப அந்த சேரியில நம்ம இந்திராமா சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்பவே நம்ம ஆளுங்களை அனுப்பி அவளுக்கு பிச்சை போட சொல்லு. வெளி ஆளுங்க பிச்சை போட்டா நமக்குதான் அவமானம்.
நீ எதுவும் பேச மாட்டியா? லேம்ப் போஸ்ட் மாதிரி இப்படிதான் இருப்பியா? உனக்கு பேச்சே வராதா? मैडम साहब बाहर जाता है। मैडम साहब इमरजेंसी के लिए तंबी जी को बुलाता है। அடேங்கப்பா, உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது. நான் கனவுல கூட நினைக்கலடா. எங்க இன்னொருத்தர் பேசு. இனி பேச மாட்டேன். மொட்டக்கண்ணா, நீ எப்போது அந்தமான் ஜெயில் போயிருக்கியா? என் கூட வா, உனக்கு சுத்தி காட்டுறேன். பெரிய கடலி, கடலுக்கு பக்கத்துல ஜெயிலு, ஜெயில சுத்தி சுவரு, சுவருக்கு பக்கத்துல என் செல்லு. அவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? செத்து போறேன்னுடா. ஏப்பா சாப்பிட முடியாதான்பா. தினம் தான் சாப்பிடுறிய? ஜெயில் சாப்பாடு இல்லையே. ஜெயில இருந்து ஒரு கேரட் சாப்பாடு நீ எடுத்துட்டு சொல்லல. ஹோட்டல் ஜெயில் ஜெகதீசன் அமெரிக்காவுல லிபர்ட்டி சிலைகிட்ட பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அங்க ஃபுட் நல்லா இருக்கும். பிளைன்ல போய் ஃபுட் அங்க இருந்து வாங்கிட்டு வாங்குறான். பிளைன் இருக்கு, ஆட்டோல போயிட்டு வரல. 20 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். பக்கத்துல ஜெயில வச்சுக்கிட்டு இப்படி கட்டுப்படுறோம். யோ ஆயப்பட்ட விடு. என்ன நானே ஆஸ்தி கிடைக்கலங்கிற கவலையில இருக்கேன். இதெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்றிய? இந்திரா வீட்டை விட்டு போயிட்டாலே வருத்தப்படாது. மொத்த ஆஸ்தி கிடைக்கிற ஐடியாவை உனக்கு நான் கொடுக்கிறேன். உனக்கு ஐடியா இந்திரா என்ன ஏமாத்திட்டு போயிட்டதால அத்தையை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு மருமகள் ஆக்கிடுறேன். எப்படி ஐடியா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்க. என்னடா இது? அவ டாடி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடி ரூபாய் தான் வரதட்சணை கிடைக்கும். அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடான கோடி ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். அவ அக்காடா. ஓ அக்கா, ஏன் அத்தை, ஏன் அத்தை உனக்கு மருமக. அத்தை என்ன மஜாத்தா. அம்மணி அம்மணி, அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா? பட்டுன்னு வர சொல்லு, துட்ட தர சொல்லு, சிட்டு காத்திருக்கியா? குடையில கருவாடு, குண்டலில பூக்காடு, என்னடி கிழிஞ்சது. இவரு எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்ட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா 1 மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் அள்ளி வட்டம், நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம். வாங்கு. நான் அர்ஜென்டா ஒன்னு கேட்கணும், டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு. 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட்டு. 5000 வச்சுக்க. துட்ட கொடு, டிக்கெட்டை எடு, வாயில விடு, உள்ள போ. நீ அழகாகிற. சமூக சேட்டி வந்திருக்காருடி. சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்ல வாசிக்கிறியா இல்ல ஏவர்ல வாசிக்க சொல்றியா? விரல் யாருதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்ல வை. அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லுதே இந்த பதுமை. கரெக்டா இருக்கும். அதே மாதிரி உன் கை வேலையும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா சின்ன பாரு மீரா, இவன் என் பொண்டாட்டி மாமன். இவன் எங்க அப்பாக்கு புருஷன். இவன் ஜெயில்ல ரொம்ப நாளா இருந்தனால துரு பிடிச்ச ராடாட்டம் ஆயிட்டான். இவனை நீ உன் கைக்குள்ள வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் லவ், கொஞ்சம் ஜிவ்வு, கொஞ்சம் சரசெல்லாம் கத்து கொடு. எங்கவன்? என்ன இது எகிறது? அம்மாடி எனக்கு போச்சு. குறும்புக்காரன். உனக்காக நான் இங்க 20 வயசோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்க நீ இந்த 40 வயசோட என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க பையனுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்ல? ஓய், கொல்லனுக்கு பிறந்த மாங்காய் மடியா? ஆம்பளைனா பாம்பு படுமாட்டோம். ஒஃப்னா ஊதினா வசனை எந்திரிக்கணும். உனக்கு ஜெயில் களிய தின்னு தின்னு வோல்டேஜ் டிராப் ஆயி போச்சு. சார்ஜ் ஏத்த தான் உன்கிட்ட கூட்டு வந்தேன். சார்ஜ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. உள்ள ஜெனரேட்டரே வைக்கணும். பள்ளி தோலையும் கவுதாரி காலையும் போட்டு குழம்பு வச்சு 7 வேளைக்கு மூக்கால நீ நக்கணும். அப்பப்ப உங்க அம்மாவோட வடையும் எனக்கு வேணும். அது அம்மா கிட்ட பேசிக்கோ, அது செப்பரேட் ரேட். நான் உனக்கு ஒரு பொம்மை காமிக்கிறேன், அது என்ன நீ கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிச்சாதான் நான் உனக்கு வைத்தியம் செய்வேன். எங்க இருக்குதுமா அந்த பொம்மை? முதல்ல இதை காட்டுமா, உடனே கண்டுபிடிக்கிறேம்மா. காமிக்கிட்டா?
உங்க பையனை ராத்திரி இங்கே விட்டுடுங்க, புரட்டி புரட்டி போட்டு பதம் பார்த்துடுறோம். பையன் ராத்திரி தூங்கிட்டானா கொஞ்சம் டீ கொடு. தூங்க விடாம கவனிக்கிறதே என் வேலை, புரட்டி பாக்குறதே எங்க அம்மா வேலை. அப்புறம் எங்க உன் பிள்ளை தூங்குறது? வா. ஹலோ, என்னப்பா புஜ்ஜி, ராத்திரி போன் பண்ண நீ ரூம்ல இல்ல? என்ன சுவிட்சர்லாந்து போனியா? துபாய் ஷேக்க சந்திக்க போறதா சொன்ன? கிளிண்டன் வர சொன்னாரா? கிளிண்டன் சாரா? அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லு. சரி வச்சிடறேன். நம்ம புஜ்ஜி உங்க மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து பேசுற அக்காஜி. கிளிண்டன் சார் வேட்டைக்கு வர சொன்னாராம். அவர் வேட்டைக்கு போகும்போது நம்ம புஜ்ஜி பக்கத்துல இல்லைன்னா அவர் கை கால் ஓடலாம். நம்ம இந்திரா ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கா. காரணம் தெரியுமா தம்பிஜி? தெரியாது அக்காஜி. அவ எந்திரிச்சது என்ன காரணம் தெரிஞ்சுக்க. ஆனா நீ போய் அவளை எழுப்ப கூடாது. அமெரிக்காவில மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா எவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம். பிறந்தால் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும், வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும், மடிந்தால் திகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும். தாயே ஜெயில் பூமா தேவியே, என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். என்ன புஜ்ஜி உன்னை 16ஆம் தேதி விடுதலை செய்யறாங்களாம். அமகலமா என்கிட்ட பேசாத. இது தரித்திர பிடிச்ச வார்த்தையை சொல்றதுக்காக வைக்க வந்த என் அம்மாவுக்கு புருஷனே. என் பொண்டாட்டி பவனே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறதுனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? இது ஜெயில் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல். காலையில 6 மணிக்கு டிஃபன், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு திரும்பவும் சாப்பாடு, டிவி வீடியோ. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லட்டு, நேரு ஜெயந்தி அன்னைக்கு புட்டு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆம்லெட்டோட பிரெட். மணி அடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் தட்டுல சாப்பாடு. டாடி, ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு. ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்து என் செல்வாக்க பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் ஆக்கி தரேன். கொன்னுடுவேன். நீ 16ஆம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்னை உன் அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க உள்ளவங்க உன்னை எங்க இருந்து வரேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? சென்ட்ரல் ஜெயில. சென்ட்ரல் அமெரிக்காவில இருந்து வரேன்னு சொல்லணும். அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வலை வீசணும். வலை வீசுறதுக்கு என்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா? கோடிக்கணக்கான ஆஸ்தி கைக்கு வரண்டா. சரி, அது கைக்கு வந்தது. ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி பள்ளிங்கி கற்களால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கட்டித்தரியா ஃபாதர்? சென்ட்ரல் ஜெயில் இல்லடா, தூக்கு மேல கூட கட்டி தரேன். தூக்கு போட்டுட்டு செத்து தொலை. தேங்க்யூ. ஃபுட்பால் சவுண்ட் கேக்குதுல, வரேன். அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். அம்மா ஒத்துக்க மாட்டா, பொண்ணு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு இந்த பதுமை சொல்லுது. புஜ்ஜி எங்க? எல்லாரும் கூட சுதியோட பாடுங்க. உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கிய. ஆம்பளைன்னு என்னைக்கெல்லாம் நிரூபிக்க போறேன். அங்க அந்த பொண்ணு மடக்கறானா அம்மாவை கணக்கு பண்ணாங்க. இங்க இந்த பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கறானா அம்மாவுக்கே ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். என்ன சின்ன புள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. அப்ப முன்னாடி வந்தவன மறந்துடுறா? போனா போகுதுன்னு ஒன்னு சொன்னேன். பாஞ்சிட்டேன். என்ன ஆசீர்வதிங்க. என்ன வேலை செஞ்சிருக்கடா? அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவுக்கிறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கடா. லேடிஸ்ங்களை கவுக்கிறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னு இந்த பதுமை சொல்லுது. அது உங்க ஆத்தாளுக்கும் தெரியும். நீ வாடா. ஐயோ, இங்க பாரு, எனக்கு புளிப்பா மாங்காய் சாப்பிடணும்னு தோணுது. அஸ்தி வார்த்தை மஸ்டாங்க அதான் போட்டிருக்கேன். பஜ்ஜி, சமோசா, சமோசா, வடை, மிளகா, மிளகா. தூக்குனேன். உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு நாள் கூட எனக்கு டிங்கு சவுண்ட் கேட்கல. குறைஞ்சது உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஃபாதர் நான் சொல்லு. மத்தவங்க என்ன ஆம்பளைனாவது ஒத்துக்கிட்டோம். வாய் முடியா. சமோசா செட்டி ஒரு 100 ரூபாய் கூட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கியாராம். நீ கூட நான் வாங்கியாரேன். ஏய் புஜ்ஜி, புஜ்ஜி. ஏய். இங்க என்னடா சுத்திட்டு இருக்க? இந்த பொம்மை நான் நினைச்சது அத்தியா மறுடிச்சுனா எவ்வளவு நல்லா இருக்கும். டேய், புருஷனோட தயவே வேண்டான்னு ஒருத்தி வீட்டுல வந்து கிடக்குறாள், அவளை மறக்கடா. ஏன் டேடி இப்படி அறிவு கெட்ட தனமா பேசுற? செகண்ட் ஹேண்டான இந்திராவை கட்டிக்கிறத விட சீனியர் செகண்ட் ஹேண்டான அத்தையை கட்டிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? ஏண்டா ஏதேதோ உளர்ற? அத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத. அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து, உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து. நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராயை வச்சு அவங்க விளையாடுவாங்க சித்து. அத்தை சித்தடியா பைத்தியக்காரத்தனமா பேசுனேன்னு வச்சுக்க, நீ ஜெயிலுக்கு போக மாட்ட. உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கவனமா கேடு.
நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன். உள்ள போனதும் நீ போயிடணும். இவன் சுரங்கம் தோன்றதாவது, நான் உள்ள போறதாவது. டாடி, நம்ம குருவம்சமே அழிஞ்சு போச்சு. இனி நாம வீர சொர்க்கம் அடைவோமா? டேய், உன்னை பெத்ததுக்காக எனக்கு ஒரு சின்ன சுரங்கம் வெட்டி கொடுறா. மிச்ச மீதி இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டிட்டுமா? சீ. உன் செல்வாக்க உபயோகிச்சு எனக்கு ஜெயில ஒரு நல்ல ரூமா வாங்கி கொடுறா. சூப்பர், பேசி பாக்குறேன். டேய், டேய், இருடா.